தொல்லை பண்ணிட்டே இருக்க மாதிரி ஏதாவது ஒன்று கேட்டா இருக்கு, ஏன் நீ இப்படி பண்ற அப்படிங்கிற மாதிரியே ஒரு லுக் இருக்கு உங்களுக்கு. ஆர்த்தி சார் வந்து அந்த மாதிரி அது ரொம்ப கியூட்டா இருந்தது பார்க்க. ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லாம் எப்படி சார்? அதே தானா? அட கடவுளே. Firstly, I'd like to thank Prem sir for writing such a beautiful story. இவ்வளோ ஒரு அழகான ஒரு புத்தகத்தை எழுதி என்கிட்ட என்ன நினச்சி நான் நடிக்க முடியும்னு நினச்சி என்கிட்ட என்னை அப்ரோச் பண்ணதுக்காக ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்புக்காக ரொம்ப நன்றி. அண்ட் இது ரொம்ப ஒரு அழகான கதை, என் வாழ்க்கையில் நடந்த கதை. அதை நான் இப்போ சொல்ல முடியாது. டெஃபினட்டாக நான் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதை பற்றி விவரமாக பேசுகிறேன். பட் என்னை ரொம்ப பாதித்து இன்னும் பாதிச்சிட்ருக்கிற ஒரு விஷயம், நேற்று அங்கே ஒரு இடத்துக்கு போனோம் சார் ஷூட்டிங்க்கு, நேற்று ஈவினிங் ப்ரமோஷனுக்கு. அப்போ கார்த்திகிட்ட திருப்பி சொல்லிட்டு இருந்தேன் அந்த விஷயத்தை. எனக்கு அது நான் அப்புறம் பேசுகிறேன், அந்த ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பேசுகிறேன். இப்போ நான் அந்த கதையை சொல்ல முடியாது. அதே மாதிரி 2D, சூர்யா, ஜோ, ராஜ்சேகர் அண்ட் த என்டையர் ப்ரொடக்ஷன் டீம், அவங்க இந்த கதையை எடுத்து பண்ணதுக்காக அண்ட் ஆல்சோ டு ஹேவ் எக்ஸிக்யூட்டட் இட் ஸோ வெல். அண்ட் என்னோட ஒர்க் பண்ண தேவதர்ஷினி, என்ஜாய்ட் ஒர்க்கிங் வித் யூ. நீங்கள் காலேஜில் பார்த்தேன்னு சொன்னீங்க, எத்தராஜா ஓகே. அண்ட் ஸ்ரீதிவ்யா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஒர்க்கிங். அண்ட் ஒர்க் பண்ண எல்லாரோடையும், ராஜ்கிரண் சார் அண்ட் மற்ற நிறைய பேர் இங்கே ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்களாம் இங்கே இல்லை, பட் என்ஜாய்ட் ஒர்க்கிங். அண்ட் யாரையும் மறந்துட்டேனே, நடித்தவங்க, என் கூட நடித்தவங்க யாரும் மறந்துட்டேன். கார்த்தி, நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணேன். என்ன சொல்கிறது, இதில் ஒரு படத்தில் மட்டும் இல்லை, ஐ திங்க் அவுட் சைட் த ஃபில்ம் ஒரு வெரி ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப் எங்கள் 2 பேருக்கும். ரொம்ப க்ளோஸ் ஆகிருக்கும்னு நான் நம்புகிறேன். அடிக்கடி தொல்லை பண்ணிகிட்டே இருப்பார், ஆனால் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இவர் என்ன சொல்கிறது, ஒரு கூட பிறக்காத அண்ணா கண்டிப்பாக. அண்ட் அஃப்கோர்ஸ் பிரேம் சாரோட டைரக்ஷன் டீம் அண்ட் மகி சார், உங்களோட டீம், டிஓபி டீம், எல்லாருமே ஐ திங்க் வி ஆல் என்ஜாய்ட் ஒர்க்கிங் டுகெதர். ஒரு ஃபேமிலியாக ஒர்க் பண்ணோம். அதான் அந்த படத்தோட மூடாகவும் இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ வெரி மச். அண்ட் சக்தி சார், நீங்கள் கோயம்புத்தூர்லேயும் பேசுனீங்க. உங்களை அந்த படம் எவ்வளோ பாதிச்சிருக்கு, பாசிட்டிவாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்குன்றது எங்களால் உணர முடியுது. அதே மாதிரி 27க்கு அப்புறம் எல்லா ஆடியன்ஸுக்கும் அதே மாதிரி ஒரு எமோஷ்னல் கனெக்ட் வரும்னு நான் நம்புகிறேன். அண்ட் வரணும்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. இப்போ நான் வரலாம் சார். அதாவது இப்போ பஸ்லலாம் போகும்போது யாராவது ஒருத்தர் ஒரு சீட்டில் போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சிங்கிளாக பக்கத்தில் யாராவது உட்காருவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஆமாம் அப்புறம் எந்த ஊருக்கு போகிறீங்க, அந்த ஸ்டாண்டிங் வந்துருமா, என்ன சாப்பிட்டீங்க, நெக்ஸ்ட் எப்போ நிறுத்துவாங்கன்னு ஏதாவது கேட்டு இருப்பாங்க. இப்போ எதுக்கு நீ என்கிட்ட இவ்வளோ பேசுகிற அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக் ஒன்று விடுவோம் தெரியுமா. அந்த மாதிரியே டீசர் ஃபுல்லாக இருந்தது. தொல்லை பண்ணிகிட்டே இருக்க மாதிரி ஏதாவது ஒன்று கேட்டா இருக்கு, ஏன் நீ இப்படி பண்ற அப்படிங்கிற மாதிரியே ஒரு லுக் இருக்கு உங்களுக்கு. ஆர்த்தி சார் அந்த மாதிரி அது ரொம்ப கியூட்டா இருந்தது பார்க்க. ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லாம் எப்படி சார்? அதே தானா? அட கடவுளே, வெள்ளேந்தியாவே வளர்த்துட்டாங்க சார். அந்த மாதிரி என்ன சார் பண்ணுவாங்க? அவர் நிறைய சொல்லுவாரு, நான் அவ்வளோ கேட்கறது இல்லை. என்ன சொல்லுவாரு சார்? பாதி வரீங்களா சொல்றீங்க. இல்லை, அவர் ஏதாவது சொல்லுவார், என்னை பற்றி ஏதாவது சொல்லுவார். இப்போ நான் சொல்லி தானே ஆகணும், எனக்கு நான் அவரை பற்றி சொல்கிறேன் இல்லை. ஸோ ஏதாவது ஒரு ரிட்டர்னுக்கு ஏதாவது ஒன்று சொல்லி, ஆனால் அதெல்லாம் நம்பாதீங்க. எதுவும் நம்ப மாட்டேன் சார், அத்தனையும் உண்மையாக தான் இல்லை. நான் சொல்கிறது உண்மை. இப்போ அவர் அவர் கொடுக்க போது ரியாக்ஷன். இப்போ நான் சொன்னதுக்காக ஏதாவது சொல்லுவார், இல்லாட்டி மேடையில் நல்ல விஷயமா சொல்லியிருப்பாரு. இப்போ என்னை பற்றி ஏதாவது ஒன்று கிண்டல் பண்ணணும், ஏதாவது ஒன்று சொல்லணுமேன்றதுக்காக அவர் சொல்லுவார். இப்போவே டிஸ்க்ளைமர் போட்டீங்க நீங்கள். எனக்கு தெரியும் என்ன நடக்க போகுது. ஓகே. அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி சொந்தங்கள்லாம் இருந்திருக்கா சார்? நான் ஏதாவது இந்த மாதிரி ரொம்ப படுத்து எப்படி நச்சு பண்ணுறேன்? இல்லை, ஆக்சுவலாக அந்த டீசரில் வர விஷயம் தான் படம் இல்லை. அந்த டீசரில் வர அந்த சீக்வன்சஸ், அது டீசர், அது ஒரு போர்ஷன் தான். இன்னும் நிறைய டெப்த் இருக்கு ஃபிலிமுக்கு. அண்ட் அது மட்டும் இவர் இரிட்டேட் பண்றது மட்டும் இல்ல. எங்களுக்கு அவ்வளவுதான் சார் காமிச்சாங்க. அதனால அதிலிருந்து நாங்க ஒரு கேள்வி கேட்டுட்டோம். அண்ட் அது ரொம்ப நல்லா இருந்தது, பார்க்க ரசிக்கிற மாதிரி இருந்தது. அது ஒரு வெள்ளேந்தியான ஒரு குணம், ஒரு பிள்ளை, நல்ல பிள்ளை. எங்களுக்கு தெரியும் எங்க பிள்ளையை பத்தி, அந்த மாதிரி தான். அண்ட்
நீங்கள் வந்து அதாவது நாங்கள் முதலே சொன்னோம், பயங்கர அந்த அழகான மாப்பிள்ளை தமிழ்நாட்டுக்கே நீங்கள் அப்படிதாங்க அந்த மாதிரி இருந்த ஒருத்தர் வந்து இப்போ பயங்கரமான ஒரு டெரராக வந்து இந்த வில்லனாக தான் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே தூக்கிட்டு போய் கிராமத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு பெரிய ரவுண்ட் அடித்து ஒரு பயங்கர இமோஷனல் ரைடு வந்து கொடுத்துருக்காங்க. ஹவு ஸ்பெஷல் திஸ் இஸ் டு யூல? திஸ் இஸ் அ வெரி ஸ்பெஷல் ஃபில்ம் ஃபார் மீ. இந்த மாதிரி ஒரு கதை, இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் அண்ட் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஐ திங்க் நான் 1990 ஆரம்பித்தேன். very few films have given me this kind of positivity and this kind of this. So it's very special. I think Prem is the creator, so all credit to him. Okay. சரி, நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி தான் சார். சொல்லுங்க. எல்லாருமே வந்து அரவிந்த் சாமி மாதிரி மாப்பிள்ளை, அரவிந்த் சாமி, இது எவ்வளோ தடவை உங்கள் காதுக்கு வந்திருக்கு? அதை கேட்கும் போது உங்களுக்கு என்ன சார் தோணும்? அவங்களுக்குலாம் என்னை பற்றி தெரியாதுன்னு தோணும். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? நிஜமா தான். நிறைய நிஜம். அவர் தலையாட்டுறாரு பாருங்க. என்ன? ஆமா, அவர் அக்ரி பண்றாரு பாருங்க. இல்ல, எத்தனை பசங்க வந்து ஏங்கிட்டு இருந்தாங்க, நம்ம இந்த மாதிரி இல்லையே, இத்தனை பேர் நம்ம மேல ஆசைப்பட்ட, ஓ காட் நம்ம வந்து அரவிந்த் சாமி மாதிரி இல்லையேன்னு எவ்வளவு பசங்களே ஃபீல் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் ஒரு ஏதோ ஒரு சின்ன வயசுல ஒரு ரோல் பண்ணும்போது அந்த ரோலை பார்த்து நான் இப்படி தான் இருக்கேன்னு நம்பிடுறாங்க. சார் இப்போ அப்படிதான் சார் இருக்கீங்க. எப்படி பார்த்தாலும் நான் போஸ்டரே அப்படி பாப்போம். சினிமால அந்த மேஜிக் இருக்குல்ல, நிறைய பேர் வந்து சினிமால பண்றத பார்த்துட்டு அவங்க எல்லாம் அப்படிதான் இருப்பாங்க ரியல் லைஃப்ல நம்புறாங்கல்ல. சரி, சீக்ரெட்டா சொல்லுங்க. அப்படியே வந்து அப்படி இருக்கு, உங்களை பத்தி தெரியாதுன்னு சொன்னீங்க, என்ன பண்ணுவீங்க? அப்படி இல்ல, நிறைய விஷயம் தெரியாது. அப்படி எல்லா விஷயமும் தெரிஞ்சதுன்னா நீங்க அந்த மாதிரி சொல்ல மாட்டீங்கன்னு. ஓகே, thank you sir, thank you so much, and definitely this is going to be a super duper film for you, for every one of us. ஏனா எங்களுக்கு தெரியுது எவ்வளவு அழகான விஷயம். Most importantly, it will be a super duper film for the audience. Yes. It's not about எங்க எல்லாருக்கும். Definitely, thank you. ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கொடுக்க போகுது, அண்ட் ஃபீல் குட்டா அழுவீங்கன்னு சொல்லியிருக்காரு. அது வந்து எங்களுக்கு வேணும் சார், அதுதான் வந்து முக்கியமா. தேங்க்யூ சார், அண்ட் சோ ஸ்வீட் ஆஃப் யூ ஆல்வேஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ so much. You've been hosting really well. Thank you. Thank you sir, thank you.